சிவாய நம. குருவே சரணம். ஐயா, இந்த அருள்வள்ளி சித்தர் பாபா கோயில் 38 வருஷமாக இங்கே ஜீவசமாதி ஆகி 38 வருஷம் ஆகுது. நான் இங்கே 20 வருஷம் தான் ஆகுது ஐயா அதுக்கு முன்னே இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ஐயா இட்டாந்தார், அவர்கிட்ட இட்டு போய் காமிச்ச பார்த்தா அவர் சொன்னார். அப்புறம் ஜீவசமாதினா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது இருந்ததுனால அவர் கேட்டப்பார். இவர் மகானு ஜீவசமாதி அடைஞ்சார், ஒரு சித்தர். அதனால் முதல்ல எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுமேல்பட்டு சிவனுக்கே போ அப்படின்னு அவர் சொன்னார். அதுலேருந்து நான் எங்கேயாவது போனால் கூட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் மற்ற கோயிலுக்கு போவேன். பௌர்ணமிக்கு கற்பூர ஜோதி ஏற்றுவோம். அது சிறப்பாக இருக்கும். மக்கள் அநேகமாக எல்லா இதுவும் வருவாங்க. ஒரு 100, 200, 300, ஒரு வாட்டிக்கு 300, 400 பேர் கூட வருவாங்க. அதனால் அன்றைக்கி நைட்டு சேவ் பண்ணுவாங்க, தங்குவாங்க. அதோட காலையில் எழுந்து போயிடுவாங்க. நைட்டு போகிறவங்களும் போயிடுவாங்க. அதில் விசேஷம் என்னன்னாக்கா, அமாவாசை பௌர்ணமிக்கு தங்கினா எல்லோருக்கும் ஒரு நன்மை கிடைக்குதுன்னு எல்லாருமே சொல்லிக்குவாங்க. வந்தவங்க சொன்னாங்க, வந்தேன் 2 வாட்டி வந்தேன், கோரிக்கை வச்சேன், எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுச்சு, அதனால் எனக்கு ஐயா இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்னை நல்லபடியாக எப்படி வழி நடத்துகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை வழி நடத்துகிறாரு. அது எல்லாருமே வந்தாங்க. அவங்கவுங்க ஒரு குறைய எதுவாக இருந்தாலும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனாங்கன்னா கரெக்டாக முடிஞ்சு போகுது. அதோட முடிஞ்சு போச்சுன்னு எங்ககிட்டயே சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நல்லபடியாக முடிஞ்சுதா, சரி அடுத்த கோரிக்கை வைக்கணும், ஒன்றே வச்சுட்டு போங்க, எல்லாத்தையும் வைக்காதீங்க, எது முக்கியமான கோரிக்கை அது வைங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்குது. டெய்லி பக்தர்கள் வருவாங்க, டெய்லி அன்னதானம் நடக்கும், எல்லா மக்களும் பயனாடுறாங்க. அதனால் ஒரு புதுசாக வரவங்க கூட என்ன ஆகுதுன்னா, இதில் சிறப்பான அம்சம் என்னன்னா, ஐயா சமாதியிலேருந்து விபூதி எடுப்போம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்போம். அதை விபூதியாக கொடுக்க மாட்டோம், மருந்தாக தான் கொடுப்போம். அந்த மருந்து கேன்சரே குணமாகிக்குதுன்றாங்க. கேன்சர் ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க. அதே போல் வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்தே எங்களுக்கு கொரியர் அனுப்ப சொல்லி இது வரும், அவங்களுக்கும் அனுப்பிச்சி வைப்போம். அதனால் அந்த விபூதிக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. ஐயாவுடைய இது அதில் இருக்குது. அதனால் எல்லோரும் பயன்பெறுங்க. எல்லா குறையும் தீர்த்து வைப்பார். இந்த கோயில் ஐயானுடைய ஜீவசமாதி பெருமந்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் வடமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அருள்வள்ளி சித்தர் பாபா கேட்டாவே சொல்லுவாங்க. கோயில் நோக்கியாவுக்கு கேட்டுக்கு எதிர்த்த மாதிரி கொஞ்சம் தொழில் 2 பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம்னா வடமங்கலம்னு ஒரு ரோட்டு இருக்கும். அதில் வந்தீங்கன்னா ஐயாவனுடைய கோயில் பார்க்கலாம். அந்த ஊர் பேர் வடமங்கலம், பூஜாரி பண்டை. பாருங்கள், ஐயாவனுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாம் நினச்சதை முடிப்பார். எந்த குறையாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். 100% நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினா தான், எல்லா தெய்வத்தையும் நம்பினா தான் அவங்க நமக்கு கை கொடுப்பாங்க. ஏதோ வந்தோம் போனோன்னு கும்பிட்டோம்னா அது பயணம் இல்லை. அதனால் எல்லோரும் வாங்க, நம்பிக்கை ஐயாவை பாருங்கள். உங்களுக்கு என்ன குறையோ அந்த வேண்டுதலை வையுங்க, அது நிறைவேற்றுவார். சிவாயினம். இந்த ஜீவசமாதியினை பற்றி இங்கிருந்து ஐயா அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம். அடுத்ததாக ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா அவர்களின் வரலாற்றினை நாம் பார்க்கலாம். சித்தர்கள் என்றதும் அவர்கள் அடர்ந்த காடுகளுக்குள் அல்லது மலை குகைக்குள் தவம் இருப்பவர்கள் என்ற எண்ணம்தான் நம் பலருக்கும் நினைவுக்கு வரும். தங்களது தியானம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சித்தர்கள் தங்களை அப்படி தனிமைப்படுத்தி கொள்வது உண்டு. அரிதாக சில சித்தர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்த பல்வேறு அற்புதங்களை செய்வதும் உண்டு. பெரும்பாலும் அவர்கள் சிறிய நகரங்களில்தான் அத்தகைய அற்புதங்களால் தங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆனால் சென்னையில் சமீபத்தில் அவதரித்த ஒரு சித்தர் ஆட்கள் நடமாட்டமும் வாகன நெருக்கடியும் மிகுந்த பாரிமுனையில் சுமார் 40 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி சென்றுள்ளார் என்பது ஒரு வியப்பாக உள்ளது. சென்னை ஐகோர்ட்டுக்கு எதிரில் மண்ணடி மல்லிகேஸ்வரர் ஆலயம் செல்லும் வழியில் உள்ள லிங்கிச்செட்டி தெருவில் வசித்த இவரின் அற்புதங்களை நாம் கேட்டபோது ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் ஏற்பட்டது. குறுகலான தெரு, எதிரெதிரே வரும் வாகனங்கள், சுலபமாக கடந்து செல்ல முடியாத நிலை, கடைகளில் நடைபாதைகளில் இருந்து வரும் சத்தம், இவற்றையெல்லாம் கடந்து அந்த மகான் அங்கு தியானம் மேற்கொண்டு மகத்தான நிகழ்வுகளை நடத்தி காட்டியுள்ளார். ஆச்சரியத்தின் பொக்கிஷமாக நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவர் பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இவர் எங்கு பிறந்தார், இவரது பூர்வீகம் எது, பெற்றோர் யார், சென்னைக்கு எப்போது எப்படி வந்தார் என்பன போன்ற
எந்த தகவல்களும் நமக்கு சரியாக தெரியவில்லை. சென்னை துறைமுகத்தில் மூட்டை தூக்கும் வேலை செய்து வந்ததாக ஒரு குறிப்பு உள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஓரிரு ஆண்டுகள் முன்னதாகவோ அல்லது சற்று பின்போ துறைமுக வேலையை உதறித் தள்ளினார். தனக்கு வரவேண்டிய பணத்தை கூட துறைமுக நிர்வாகத்திடம் இருந்து பெறாத இவர் ஆசைகள் அனைத்தையும் துறந்து துறவு பூண்டார். பாரிமுனை, மண்ணடி, முத்தியால்பேட்டை, பிராட்வே பகுதிகளில் சுற்றித் திரிந்தார். நாளடைவில் அழுக்கேறிய உடைகள், நீண்ட தாடி, மெலிந்த கருத்த தேகம், ஜடாமுடி என்ற கோலத்தில் அவரை பார்த்த பலரும் பிச்சைக்காரர் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று பலவாறாக நினைத்தனர். மல்லிகேஸ்வரர், காளிகாம்பாள், கந்தக்கோட்டம், கச்சபேஸ்வரர் இந்த ஆலய பகுதிகளுக்கு வருவோர் யாராவது உணவு வாங்கி கொடுத்தால் விருப்பப்பட்டால் சாப்பிடுவார், இல்லையெனில் ஒதுக்கி தள்ளிவிடுவார். டீ வாங்கி கொடுத்தால் அருந்துவார், சிகரெட் புகைப்பார். ஒரு கட்டத்தில் அவர் உலா வருவது லிங்கிச்செட்டி தெருவுக்குள் மட்டும் என்றானது. பிறகு அந்த தெரு ஓரத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்தார். எப்போதும் இரும்பு அடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பகுதி அது என்றாலும் அவருக்கு ஆனந்தம் அருளும் இடமாக அது திகழ்ந்தது. அவர் ஒரு பெரிய மூட்டையை இடுப்பில் கட்டி இழுத்து கொண்டே அலைவதை வழக்கத்தில் வைத்திருந்தார். லிங்கிச்செட்டி தெருவோரத்தில் அமர்ந்த பிறகு அந்த மூட்டை மீது சாய்ந்து படுத்து இருப்பார். வானத்தை பார்த்து ஏதேதோ புரியாத பாஷையில் பேசுவார். அவை அனைத்தும் விண்வெளியில் உள்ள தேவதைகளுடன் பேசிய சங்கேத வார்த்தைகள் என்று பின்பு மக்கள் தெரிந்து கொண்டனர். சில சமயம் வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். எங்கோ நடக்கும் நிகழ்வை ரசிப்பது போல பார்ப்பார். திடீரென கைத்தட்டி சிரிப்பார். சில நாட்கள் சூரியனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். சூரிய நாராயணா என்று வாய் அப்போது முணுமுணுக்கும். சில சமயம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கூட சூரியனையே பார்த்த அனுபவங்களும் அவருக்கு உண்டு. அவருக்கு எப்படி சித்த புருஷர்களுக்குரிய அனைத்து சக்திகளும் கைகூடியது என்று தெரியவில்லை. அது பற்றிய தகவல்கள் சொன்னதும் இல்லை என்றாலும் சில சம்பவங்கள் அவரை மகான் என்று மக்களை உணர வைத்தது. ஒருவர் இறக்கப்பட்டு அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார். உடனே சித்தர் அதை மற்றவர்களுக்கு டம்ளர்களில் ஊற்றி தந்தார். ஊற்ற ஊற்ற டீ வந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் ஆடிப்போய்விட்டனர். அவரை சித்தர் என்று அடையாளம் கண்டு வணங்கத் தொடங்கினார்கள். ஆனால் சித்தரோ யார் ஒருவரையும் தன் காலில் விழ அனுமதித்ததே இல்லை. அதுபோல அவர் திருநீறு, எலுமிச்சை பழம் போன்றவற்றை கொடுப்பதும் அல்லது இப்படிப்பட்ட செயல்களை செய்ததும் இல்லை. அவரது கருணை மாற்று மிகுந்த பார்வையே கர்மங்களை விரட்டுவதாக அமைந்தது. இந்த தகவல் பரவ பரவ நிறைய பேர் சித்தரை தேடி வந்தனர். முதலில் சாதாரண மக்கள் வந்தனர். பிறகு பணக்காரர்கள் வந்தனர். அவர்களை தொடர்ந்து உயர் அரசு பதவிகளில் இருப்பவர்களும் இவரை தேடி குறுகலான தெருவுக்குள் வர ஆரம்பித்தனர். யாரிடமும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர் அருளாசியினை வழங்கினார். தன்னை நாடி வருபவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று மட்டுமே பார்த்தார். யாரை பார்த்தாலும் பாபா என்றே அழைத்தார். இதனால் இவரை சித்தர் பாபா என்றனர். பின்னர் மழையோ வெயிலோ என்று பாராமல் வெட்ட வெளியிலேயே இருந்ததால் அருள்வெளி சித்தர் பாபா என்று குறிப்பிட்டனர். நாளடைவில் அதுவே பெயராக நிலைத்துவிட்டது. அவரை சித்தர் என்று நம்பி அனைவரும் வரத் தொடங்கிய பிறகு அவர் நடத்திய அற்புதங்களும் வினோதங்களும் ஏராளம். உலக நடப்புக்களை சித்தர் எப்போதும் சிலேடை மொழியில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்வதெல்லாம் 100% மிகச்சரியாக இருந்தது. ஒரு தடவை தெருவோரத்தில் சிலர் புடைசூழ அவர் மூட்டை மீது சாய்ந்திருந்தார். அப்போது காற்றில் எங்கிருந்தோ ஒரு நாளிதழின் பக்கம் பறந்து வந்து அவர் மீது ஒட்டி கொண்டது. அந்த தாளை எடுத்து பார்த்தார். அதில் எம்ஜிஆர் படம் இருந்தது. அதை சற்று உற்று பார்த்தவர் பெருமூச்சு விட்டபடி, முடிஞ்சு போச்சுடா கதை என்றார். சுற்றி இருந்தவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார் என்று பேசிக்கொண்டனர். அன்றிரவே எம்ஜிஆர் உடல் நலம் மிகவும் மோசமாகி மரணம் அடைந்தார். மறுநாள் அவர்கள் சித்தருக்கு மட்டும் இந்த விஷயம் எப்படி முன்கூட்டியே தெரிந்தது என ஆச்சரியப்பட்டனர். ஒரு தடவை அவர் அமர்ந்திருந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 3வது மாடியில் இருந்து ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்தது. எல்லோரும் அலறி அடித்தபடி கீழே ஓடி வந்தனர். அங்கே அந்த குழந்தை சித்தரின் மடியில் விளையாடியபடி கிடப்பதைக் கண்டு பிரமித்தனர். குழந்தையின் உயிரை காப்பாற்றியதற்காக லிங்கிச்செட்டி தெருவே திரண்டு வந்து சித்தரின் ஆசி பெற்றது. இப்படி அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் செய்த சித்தர் 1988 ஜனவரி மாதமே
தான் சித்தி அடையப் போவதை பல வகைகளில் வெளிப்படுத்தினார். கடைசி ஒரு மாதத்தில் டீ குடிப்பதை கூட நிறுத்திவிட்டார். வெந்நீர் மட்டுமே அருந்தினார். திருவொற்றியூரைச் சேர்ந்த நாகராஜன் அணுக்கச்சீடர் போல் இருந்து சித்தரை கவனித்தார். 1988ஆம் ஆண்டு தை மாதம் அவரிடம் நிறைய தகவல்களை வெளிப்படையாக கூறினார் சித்தர். அடிக்கடி மேகநீர், பனைமரத்து மேடு, ஸ்ரீபெரும்புதூர், வடமங்கலம், கூட்ரோடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போது அது யாருக்கும் புரியவே இல்லை. ஒரு நாள் திடீரென நாகராஜனிடம் முடி திருத்துபவரை அழைத்து வா என்று கூறியிருக்கிறார் சித்தர். சித்தர் அடித்து விடுவார் என்று பயந்து ஒருவரும் வர மறுத்து விட்டனர். உடனே சித்தர் சற்று யோசித்துவிட்டு ஒரு கோவில் பெயரை சொல்லி அதன் அருகில் இருக்கும் முடி திருத்துபவரை அழைத்து வா என்றாராம். அதன்படி அந்த நபர் வந்தார். அவரிடம் தலைமுடி, தாடி, மீசையை மழிக்க உத்தரவிட்டார். அந்த முடிவுகளை எல்லாம் எடுத்து தான் வைத்திருந்த ஒரு பெரிய மூட்டைக்குள் அந்த முடியை போட்டு தீ வைத்து எரித்து விட்டாராம். தீ எரிந்து முடிந்ததும் அப்பாடா, வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொன்னாராம். அப்போது கூட சித்தர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று யாருக்கும் சிந்திக்க முடியவில்லை. பிப்ரவரி மாதம் இறுதியில் தன்னை பார்க்க வந்தவர்களிடம் மாசி 30 வர சொல்லி அனுப்பியபடி இருந்தாராம் சித்தர். மாசி 30ஆம் தேதி, அதாவது 13/3/1988 அன்று பூராடம் நட்சத்திரத்தில் ஸ்ரீ அருள்வெளி சித்தர் சுவாமிகள் தன் மூச்சை துறந்து சித்தியானார். அவரது உடலை ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த அவரது பக்தர் ஒருவர் எடுத்துச் சென்று தனது வீட்டில் ஜீவசமாதி அமைக்க முயற்சி செய்தார். ஆனால் தெருவாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அது நடக்கவில்லை. இந்த நிலையில் அவரது சீடர்கள் பலரும் சேர்ந்து சித்தருக்கு எந்த இடத்தில் ஜீவசமாதி அமைய செய்வது என்று ஆலோசித்தனர். அப்போது சித்தரை காண வந்த உயரதிகாரி ஒருவரின் உதவியுடன் சென்னை புறநகர்களில் நிறைய நிலம் வாங்கி போட்டபடி இருந்த பிஜேபி சகோதரர்களின் குழுமத்தினரிடம் ஏதாவது சிறு இடம் தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் பகுதியில் தங்களுக்கு நிலம் கொடுத்த ஒருவர் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இது போன்ற பணிகளுக்கே அளிக்க வேண்டும் என்று கூறியதை நினைவு கூர்ந்தனர். அந்த இடத்தை சித்தரின் ஜீவசமாதி ஆலயம் அமைக்க தானமாக கொடுத்தனர். அந்த இடத்தில் ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா ஜீவசமாதி அமைக்க அங்கு இருந்த பனைமரத்து புதரை அகற்றிய போது லிங்கம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். எதிரே ஒரு குளம் உள்ளதையும் சித்தர் சில மாதங்களாக பனைமரத்து மேடு, மேகநீர், வடமங்கலம் என்று கூறியது இந்த இடத்தை தான் என்று அறிந்த பிறகு மக்கள் அனைவரும் மெய் சிலிர்த்தனர். தற்போது அந்த இடத்தில் அழகான ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவர் அமர்ந்திருந்த லிங்கிச்செட்டி தெருவிலும் சிறு ஆலயம் கட்டியுள்ளனர். தினமும் இந்த இரு இடங்களிலும் பூஜை நடத்தப்பட்டு மதிய அன்னதானம் வழங்கப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. அருள்வெளி சித்தர் பாபாவின் அருள் அலைகள் இப்போதும் அங்கு அதிர்வுகளாக இருப்பதை உண்மையான பக்தர்களால் உணர முடிகிறது. அதற்கு பல சம்பவங்கள் உதாரணமாக இருந்தாலும் நாம் ஒன்றை பார்க்கலாம். சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் லிங்கிச்செட்டி தெருவில் கடை வைத்திருக்கும் பீர் மைதீன் என்பவரின் கனவில் ஸ்ரீ அருள்வெளி பாபா தோன்றினார். நான் எங்கேயும் போய்விடவில்லை, இங்கு தாண்டா இருக்கிறேன், எனக்கு ஒரு சிலை செய்து வா என்று கூறினார் பாபா. இதை கேட்டதும் பீர் மைதீனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அச்சு அசல் அருள்வெளி சித்தர் போல அவர் வழக்கமாக எப்படி அமர்ந்து இருப்பாரோ அதே மாதிரி பஞ்சலோக சிலை ஒன்று தயார் செய்து கொடுத்தார். அந்த சிலை 2001ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சித்தரை நேரில் சந்தித்து தரிசனம் செய்து அமைதி அடைந்தவர்கள் தற்போது அந்த சிலையை வழிபட்டு ஆறுதல் அடைகிறார்கள். இந்த சிலை தயாரிக்கப்படும் போதே ஒரு அதிசயமும் நடந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த சிற்பி சிலையை செய்தவர். முதலில் மாதிரிக்காக களிமண்ணில் சிலை செய்யப்பட்ட போது சித்தர் உருவத்தின் நெஞ்சில் களிமண் உள்ளே சென்று கொண்டே இருந்ததாம். சுமார் 10 கிலோ மண்ணை உள்வாங்கியதும் சிற்பி ஒரு கட்டத்தில் பயந்து போனாராம். அதன் பின்னர் உலோகப்பூச்சி நடந்த பிறகு உள்பகுதி களிமண்ணை அகற்றிய போது அந்த 10 கிலோ களிமண் மாயமாக மறைந்திருந்ததாம். இன்றும் அதனை பெரும் ஆச்சரியத்துடன் சொல்கிறார்கள். சிலை நிறுவப்பட்ட மறுநாள் ஆலயத்தின் அடியில் நீரூற்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. தினமும் அதிலிருந்து நீர் எடுத்து சித்தர் சிலையை அபிஷேகம் செய்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் ராமானுஜம் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சித்தரின் ஜீவசமாதி ஆலயத்தில் 2005ஆம் ஆண்டு பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் சம்பத் செய்து கொடுத்த சிலை நிறுவப்பட்டது. சித்தர் ஆலய குரு பூஜைகள் மிகவும் மகத்துவம் கொண்டது.
அன்று குருவை வழிபட சிவகதி கிட்டும் என்பார்கள். அதாவது சாதாரண வழிபாட்டை விட ஜீவசமாதி வழிபாடு 1000 மடங்கு அதிக நன்மையை தரும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதிலும் ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபாவை வழிபட்டால் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ம் நீங்கும் என்கிறார்கள். முக்தி பாதைக்கு செல்ல இதைவிட வேறு என்ன வேண்டும்? நம் ஆலயம் செல்கிற அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க ஜீவசமாதி இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் வடமங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபாவின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அதோடு நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க. அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அப்போது தான் இப்படிப்பட்ட சித்தர்கள் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.